சிசேரியனுக்கு அப்புறம் எனக்கு சிவியரா வந்து பேக் பெயின் வந்துடுச்சு. எனக்கு சிசேரியனுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இது உண்மையா? இத பத்தி தெரிஞ்சுக்க என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிசேரியனுக்காக போடுற இன்ஜெக்ஷன்னால பேக் பெயின் வரதில்லங்க. ஒரு சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட கோர் மசில் சொல்லுவோம். அந்த மசில் கட் பண்ணப்படுது. அதனால நம்ம பேக்குக்கு கிடைக்கிற சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அங்க ஸ்கார் டிஷ்யூவும் இருக்கும். சிசேரியன் செக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த மதருக்கு போதுமான அளவு ரெஸ்ட்டும் கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ரெஸ்ட் இல்லாமல் அதை செய்வாங்க. அதனால தான் பேக் பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெல்ட்டோ இல்லை பெலி ரேப், ஒரு சாரியை வச்சோ நீங்கள் பெலி ரேப் பண்ணலாம். அதனால ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கார் ஹீல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸ்லோவா ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ், நார்மல் பிரீதிங்கே நீங்க பண்ணலாம். கொஞ்சம் கான்ஷியஸா பண்ண வேணும், அவ்வளவுதான். உங்களால எப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ ஒரு வாக்கிங் மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கோர் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராமை நீங்க பெட்டரா ஃபீல் பண்றப்போ உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வரப்போ அண்டர் சூப்பர்விஷன் ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்க பண்ணலாம். இதெல்லாம் செய்யறது மூலமா ஒரு பேக் பெயினை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும்.